ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியோட எப்படி நம்மளோட டே இருக்க போகுது ஃப்ரீலான்ஸராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வேணுன்னா திஸ் சேனல் ஆல் அபவுட் நான் பண்ணுற ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரியும் ஒர்க்கிங் வித் யூஎஸ் கிளைண்ட்ஸை நான் பண்ணுற மிச்ச பிஸ்னஸ் மாடல்ஸை டாக்குமெண்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது இந்த சேனல். பட் இந்த வீடியோக்குள்ளே எப்படி இருக்க போகுதுன்னா, சப்போஸ் என்னை பற்றி ஐடியாலஜி இல்லாமல் இருந்தால் நான் மோர் தென் 3+ இயர்ஸாக வெப்சைட் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட. ஃப்ரீலான்சிங் ஜர்னியில் 3+ இயர்ஸாக இருக்கிறதுனால இந்த ஜர்னிக்குள்ளே எப்படி இருக்கும் ஒரு டே அப்படின்றத ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஸோ அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் நம்ம வந்து வேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஏஞ்ச உடனே நான் ஏந்திருக்க டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பார்த்தா ஒரு 10 AM to 10:30 AM ஆகிடும். ஸோ இவ்வளோ லேட்டாக இருந்துக்கிறீங்களே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் எப்பயுமே ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான். ஒரு 10:30 to 11 o'clock, இந்த 10 to 11 o'clock-குள்ளே நான் எப்பயுமே ஏஞ்சிருவேன். ஸோ அலாரம்லாம் செட் பண்ணுற பழக்கம் இல்லை. எப்போயாச்சும் வந்து ஒர்க் கொஞ்சம் நம்ம கிளியராக மார்னிங்கே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 5 o'clock எழுந்துச்சு ஒர்க் பண்ணுறதா பழக்கம். ஸோ இப்போ 10 o'clock எழுந்திருக்கும் போது நம்ம வந்து ஏஞ்ச உடனே ஒரு நேராக போய்ட்டு ஒரு எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு எடுத்தோடனே அப்படியே புக்ஸ் படிக்கிறது அது மாதிரிலாம் காமாக நேராக போய்ட்டு இவங்கள மாதிரியே நான் போய்ட்டு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நம்ம ரீல்ஸ்க்கு யாராவது ப்ளே பண்ணியிருக்காங்களா, இல்லாட்டி வந்து நம்ம ரீல்ஸ் டவுட்ஸ் கேட்டுருங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய மெசேஜஸ் வரும், ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்பாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தெரியாமல் இருந்துச்சுன்னா Dikshit__. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நிறைய மெசேஜஸ் வரும், அதெல்லாம் ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு யூடியூப்பில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருக்கும், அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு 11:30 11:40 ஆகும். அப்போ தான் வந்து நான் போய்ட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன். விச் இஸ் நத்திங் பட் ஒரு 15 கிரெயின்ஸை அரைச்சி வச்சுருப்பாங்க, அதை வந்து மில்கில் போட்டு சாப்பிட்ருவேன். ஸோ இதுதான் வந்து மார்னிங் ஃபுட்டு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 12 o'clock ஆகும். பொறுமையாக வந்து உட்காந்து ஃபஸ்ட் விஷயம் பார்க்குறது ப்ராஜெக்ட். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸுக்கு நம்ம தான் வெப்சைட் பண்ணி கொடுத்துருப்போம். அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா, இல்லாட்டி ஏதாவது சேஞ்சஸ் சொல்லி அவங்க மெயில்ஸ் அமைச்சிருக்காங்களா. இந்த யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவங்க என் கூட பேசுகிற கம்யூனிகேஷன் மீடியம்னு பார்த்தீங்கன்னா மெயில் மட்டும்தான். ஸோ அவங்க மெயில் தான் அனுப்புவாங்க, நம்ம மெயில் செக் பண்ணுவோம். அவங்க நைட்டு நான் எழுந்திருக்க டைமில் அவங்களுக்கு நடுராத்திரி 2 மணி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மெயில் அனுப்பிச்சிருவாங்க, நான் அடுத்த நாள் காலையில் எனக்கு தெரியும் போது பார்த்துருவேன். ஸோ நான் ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து ET டைம் ஜோன் சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் டைம் ஜோன். அவங்க தான் இருக்காங்க, யூஎஸ்ஏல இருக்காங்க, அமெரிக்கா சைடில். நைட்டு தூங்க அனுப்பிச்சிருவாங்க, நான் வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்து அந்த சேஞ்சஸ்லாம் என்ன சேஞ்சஸ் இருக்குது, போது பெருசாக இமேஜஸ் சேஞ்ச் பண்ணும், இல்லை கண்டென்ட் சேஞ்ச் பண்ணும், இல்லாட்டி மேபி வெப்சைட் கிராஷ் ஆயிருந்தால் என்னென்னு பார்க்க வேண்டியிருக்கும். மோஸ்ட்டாக கிராஷ் ஆகாது, ஒரு சில டைமில் நான் வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த விஷயத்தெலாம் செக் பண்ணி முடிச்சிடுவேன். இந்த மாதிரி அதை தாண்டி ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு பேஜ் ஆட் பண்ணணுமோ இல்லாட்டி ஒரு பட்டன் ஆட் பண்ணணுமோ சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க்கை முடிச்சிடுவேன். இதை பண்ண ஆல்மோஸ்ட் 1 or 2 hours ஆகிடும். 2 o'clock ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட வாட்ஸ்அப் போகும், அதுக்கு தனி வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். ஸோ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் என் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க டவுட்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதா இருக்கட்டும், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், சரி இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ்க்கு எல்லாமே ரிப்ளை பண்ணுறது இந்த டைமில் தான் கரெக்டாக பண்ணி முடிச்சுவேன். முடிச்சது வந்து ஒரு 2 to 4 o'clock வரைக்கும் ஆகும். சப்போஸ் இன்னும் என் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்ததுன்னா, நான் வந்து இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் நோ-கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்குள்ளே 3 இயர்ஸாக இருக்கிறதுனால ஃப்ரீலான்ஸராக வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன். மோர் தென் 200+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல வந்து 2nd batch 3rd batch 4th batch கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் லேர்ன் பண்ணணும் ஆசையாக இருக்குது, இல்லாட்டி வந்து கோடிங் லாங்குவேஜ் நம்ம வெப்சைட் டெவலப் பண்ண கற்றுக்கிட்டு இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணணும் ஐடியாலஜி இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன கோர்ஸ் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கோர்ஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ நாங்கள் பேட்சாக எடுக்கிறதுனால கோர்ஸை வந்து எப்பயுமே ஓப்பனில் வச்சிருக்கல. இப்போ வந்து பேட்ச் 5க்கான ஓப்பனிங் மேபி நீங்கள் பார்க்க டைமில் பேட்ச் 5 கூட முடிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் பேட்ச் 5க்கான ஓப்பனிங் வந்து இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வெயிட் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு வந்து ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம், ஃப்ரீ வெபினார். அது மூலமாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் தெரிய வரும். நீங்கள் அதை அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் கனெக்டிவிட்டி இருக்கும். அவங்க டவுட்ஸ்லாம் கேட்பாங்க. இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருப்பேன். 2 to 4 o'clock வரைக்கும் அவங்க கிளியர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதை தாண்டி வந்து நான் வந்து நெக்ஸ்ட் 4 o'clock 4:30 எப்படி ஆகும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அதே மாதிரி டேரெக்டாக போயிட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட இந்த யூடியூப் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ யூடியூப் வந்து நான் அப்படியே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப பழக்கம். அது யூடியூப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா TRS அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட TRS கிளிப்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். ரன்வீர் நம்மளோட யூடியூபர், ரொம்ப பழைய யூடியூபர். அவர் வந்து நிறைய வச்சுருப்பார், உங்களுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. ரன்வீரோட யூடியூப் சேனல் வந்து TRS பாட்காஸ்ட் நிறைய போடுவார். ஸோ அதை வந்து நான் சும்மா செக் பண்ணி பார்க்குறது அது நல்லாயிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். அதை பார்த்து முடிச்சப்பறம் சின்ன லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு 1/2 hour லேர்ன் பண்ணி முடிச்சப்பறம் 5 o'clock 5:30 ஆகும். நேராக வந்து செக் பண்ணி பார்ப்பேன். ஓகே, யூடியூப்பில் நம்ம வந்து கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ வந்து இப்போ டைமில் நம்மளோட டீம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, விச் இஸ் நம்மளோட எடிட்டிங் டீம் இருக்காங்க. அந்த எடிட்டிங் டீம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு கேட்கும்போது ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது நான் வந்து கண்டென்ட் எடுத்து இருக்கட்டும், இல்லாட்டி சின்ன ஒர்க்ஸ் எடுத்து அதெல்லாம் பண்ண முடிப்பேன். ஸோ இந்த 5 to 6 7 o'clock வரைக்கும் இந்த ஒர்க்ஸ் போயிட்டுருக்கும். அகெயின் 7 o'clock மேலே என்ன பண்ணுவேன்னா நான் வந்து கிளைண்ட் அக்வசிஷன் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எதிர் இந்த வீடியோ பார்க்குறீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி ஃப்ரீலான்ஸராக இருக்கலாம், இல்லாட்டி மணி ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்துட்டு இருக்கலாம். பட் ஆனால் எந்த ஸ்கில் லேர்ன் பண்ணாலும் அந்த ஸ்கில்லுக்கு நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் இருக்கணும், இல்லாட்டி அந்த ஸ்கில்லே வந்து லேர்ன் பண்ணுறது 0 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்கில் இருக்குது, அதான் வந்து கோடிங் எல்லாமே இல்லாமல் வெப்சைட் டெவலப் பண்ணி தரது.
இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணணும். நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாருமே யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ். ஸோ இன்னும் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் என்னோட ஐடியாலஜி. ஸோ நான் புது புது ஸ்டெப்ஸ்லாம் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணி பார்க்கறது வந்து 7 to 8:30 வரைக்கும் 1.5 hours போகும். ஸோ நான் வந்து ஒருத்தவங்களாக வந்து நான் வந்து மெயில் ஆக்டிவேட் பண்ணுறதோ, ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸ்மே நான் யூடியூப்ல ஆல்ரெடி வீடியோஸ் போட்டேன். அந்த எண்ட் ஆஃப் வீடியோ கனெக்ட் பண்ணி விட்றேன், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க 2 மெத்தட்ஸுமே என்னோட கோர்ஸ் கிளைண்ட் இன்டிகிரேட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸ் இந்த புதுசாக ட்ரை அவுட் பண்ணி பார்க்குற மெத்தட்ஸ் எல்லாமே நான் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் அந்த கிளைண்ட் அக்வசிஷன் ஒர்க்ஸில். ஸோ அந்த கிளைண்ட் அக்வசிஷன் ஒர்க்ஸ் தான் ரொம்ப டைம் எடுக்கும். 1.5 to 2 hours வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அக்யூரேட்டாக பார்த்து கிளைண்ட்டை நம்ம கிளைண்ட்டை அக்வயர் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற கிளைண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருக்க கோச்சஸ், ஓகே, லைஃப் கோச்சஸாக இருப்பாங்க, இல்லாட்டி வந்து நிறைய ஃபிட்னஸ் கோச்சஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களாம் வந்து கோச்சஸாக இருப்பாங்க. அவங்க கூட நான் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி தரதாக இருக்கட்டும். ஆல்ரெடி வெப்சைட் இருந்ததுன்னா அந்த வெப்சைட் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும், அவங்களுக்கு வெப்சைட் இல்லைனா அவங்களை போய் எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்ன மெசேஜ் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம பொத்தாபதமாக எடுத்து போயிட்டு அவங்க கூட நான் ஒர்க் பண்ண விரும்புகிறேன், நான் வெப்சைட் டெவலப்பர், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னால் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் ஆகாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் வீடியோ சொல்கிறேன். இப்போ பேசிக்காக சொல்ல போனால் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்லியாக பேசுறதாகட்டும், இந்த நிறைய கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ அப்படி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டின்னர் கொஞ்சம் வந்து லைட்டாக சாப்பிடுவோம். நடுவில் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. ஓகேங்களா? சாப்பிட்றதுலாம் கிடையாது. நேராக வந்து டின்னருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி தான் நேராக போய்ட்டு கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து இந்த ஜிம்மு போகிற எக்ஸசைஸ்லாம் வந்து இப்போதைக்கு ஐடியாவில் இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுற ஒரே எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் பார் எக்ஸசைஸ் தான். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க புல்அப்ஸ், அந்த புஷ்அப்ஸ் இல்லை புல்அப்ஸ், மேலே வந்து ஒரு பார் மாதிரி இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது. இந்த எக்ஸசைஸ் தான் நான் வந்து 11th 12th எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன். மோர் தென் ஒரு 3 to 5 years நான் வந்து இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டுருப்பேன் மோஸ்ட்டாக. ஏன்னா அந்த எக்ஸசைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப இந்த கேலஸ்டினிக்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தலைக்கே நிற்பீங்களா அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டாக அந்த ஹேங்கிங் பார் எக்ஸசைஸும் அப்புறம் வந்து இந்த ஒரு சில ஹேங்கிங் பார் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுவே போதுமான அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்வெட்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வந்துட்டு நம்ம வந்து ஒரு 10-10:30 ஆகும். ஸோ இந்த டைமில் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு சில டைமில் நான் எல்லா ஒர்க்ஸும் முடிச்சிட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி முடிக்கலன்னா நான் வந்து அந்த ஒர்க்ஸை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கேன்னா 2 விஷயம் பண்ணுவேன். ஒன்று, நான் வந்து டேரெக்டாக போயிட்டு எனி புக்ஸ் ஏதாவது இருந்தால் ட்ரை அவுட் பண்ணி பார்ப்பேன். அதுவும் ரொம்ப ரேராக தான். நம்ம புக்ஸ் வந்து ரொம்ப நிறைய ரீட் பண்ணலாம் கிடைக்காது. நான் வந்து இந்த 10-15 புக்ஸ் படிக்கிறதுலாம் ஐடியாலஜி இல்லை. படிக்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் எந்த புக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த புக்கை அப்போ படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுற எப்பயுமே ஒரு மெத்தட். எந்த புக்கை படிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சிச்சுவேஷன், அந்த ஒரு சினாரியோ வரும்போது தான் அதை படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கில் லேர்ன் பண்ணி எப்படி வெப்சைட் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணும்போது அப்போ நான் வெப்சைட் டெவலப் பண்ண ஸ்கில்ஸ் புக்லாம் நிறைய படிச்சிருந்தேன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து இன்னும் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸஸை அக்வயர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி லேர்ன் பண்ணணும்னா அந்த டைமுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த புக்கு தான் நான் படிப்பேன். தேவையில்லாமல் நிறைய புக்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டேன். அது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை, மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஸோ அந்த டைமில் படிப்பேன். மேக்ஸிமம் ஒரு 11 o'clock வரைக்கும் படிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ட்ரை பண்ணுவேன். ஃபுல்லாக உட்காந்து படிக்கச்சா அது வந்து வேலைக்காகாது. படித்து முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து டேரெக்டாக ஆஸ் யூஷுவல் ஒரு 11 o'clock 11:30 போயிட்டு படுக்க போகிறோன்னா நான் மட்டும் ஃபோன் யூஸ் பண்ணுறதா என்னோட வேலை. ரொம்ப டிசிப்ளின்னால ஆவரேஜ் டிசிபிள் பீப்புள், நம்ம வந்து இந்த ரொம்ப ஒரு ஆவரேஜான டிசிபிள் பீப்புள் தான். பட் ஈக்குவலி நம்மளோட ஒர்க்ஸும் பண்ணிக்கிட்டு நம்மளோட என்ஜாய்மெண்ட்டு விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம என்ஜாய்மெண்ட்னா என்னது, டேரெக்டாக போயிட்டு சும்மா யூடியூப் வீடியோஸில் நம்ம வந்து எல்லா வீடியோஸும் உட்காந்து தேடி பார்த்துட்டு இருக்குது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டேஸ் போயிட்டுருக்கோம். சப்போஸ் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் வந்து லீவ் எடுக்கணும்னு நினச்சேன்னா நான் 1 day பிஃபோர் வந்து என்னோடய கிளைண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த லீவ் எடுக்கிற விஷயம்லாம் எங்கேருந்து வரும், ஃப்ரீயாக நம்ம நிறைய சம்பாதிப்போம்ல, ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம் அப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா அப்போலாம் இல்லை. எல்லாருக்கும் ஒர்க்ஸ் இருக்கும். இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு வழியே கிடையாது. கிளைண்ட்ஸுக்கு முன்னாடினா ஒரு டே பிஃபோருக்கு நான் மெயில் அனுப்பிச்சிட்டு பார்ப்பேன் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லைன்னு. ஸோ 2 days பிஃபோர் வந்து மெயில் அனுப்புறது ஒரு டீசென்ட். ஒரு நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சா அது நல்லா இருக்காது. ஆனால் நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். சப்போஸ் நான் வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதில் எல்லாத்தையும் முடிக்கிற அளவுக்கு வந்துட்டு அந்த லீவ் போடுற அன்றைக்கி மட்டும் எல்லாத்தையும் முடிச்சு அனுப்பிச்சிட்டு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் 2 days கழிச்சு சொல்லுங்கள், நான் 2 days நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சி விட்ருவேன். அவங்களும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. டீசெண்டாக அப்ரோச் பண்ணிப்பாங்க. எதுவும் வந்து முடியாது அப்படிலாம் சொன்னதில்லை, இது வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டே இன் லைஃப் ஆஃப் ஃப்ரீலான்சர் போயிட்டுருக்கோம். எப்படி வந்து நான் வந்து அந்த மெத்தட்ஸ், கிளைண்ட் அக்வசிஷன் மெத்தட்ஸ் என்னென்ன மெத்தட்ஸாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் மெயில் என்ன டைப்பில் மெசேஜ் பண்ணுறேன், எப்படி அக்வயர் பண்ணுறேன் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், என்னோட ஸ்டூடெண்ட் எடுத்த வீடியோவும் எப்படி என் ஸ்டூடெண்ட் வந்து கிளைண்ட் அக்வயர் பண்ணாங்கிற வீடியோவும் இதில் இருக்கும். இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.